இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுமையான கொழுக்கட்டை செய்யுங்க, டேஸ்ட் அருமையா இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுமையான கொழுக்கட்டை செய்ய நினைத்தால் பாசுமதி அரிசியை பயன்படுத்தி வித்தியாசமான தோற்றத்தை தரக்கூடிய பிடிக்கொழுக்கட்டையை செய்யுங்கள். இந்த கொழுக்கட்டை செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இதோ பிடிக்கொழுக்கட்டை ரெசிபியின் எளிய செய்முறை. அதை செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப், தண்ணீர் 1 கப், உப்பு 2 சிட்டிகை, துருவிய தேங்காய் 1/2 கப், நெய் 1 டீஸ்பூன், பாசுமதி அரிசி 3 டேபிள் ஸ்பூன், 3 மணி நேரம் நீரில் ஊற வைத்தது. முதலில் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் பச்சரிசி மாவை சேர்த்து ஈரப்பதம் போகும் வரை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கொள்ள வேண்டும். பின் மற்றொரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து அத்துடன் உப்பு, துருவிய தேங்காய் மற்றும் நெய் சேர்த்து வெல்லத்தை நன்கு கரைத்துக் கொள்ள வேண்டும். வெல்லம் கரைந்ததும் வறுத்த பச்சரிசி மாவை சேர்த்து நன்கு கட்டிகளின்றி கிளறிவிட வேண்டும். அதுவும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து கிளறிவிட வேண்டும். மாவானது நன்கு திரண்டு வந்தால் அடுப்பை அணைத்துவிட்டு கை பொறுக்கும் சூட்டிற்கு மாவு ஆறியதும் கைகளால் நன்கு பிசைந்து விட வேண்டும். பின் சிறிது மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி அதை ஊற வைத்து பாசுமதி அரிசியில் போட்டு புரட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் நீரை ஊற்றி நீரானது சூடானதும் ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு உருண்டையை வைத்து மூடி வைத்து 15 நிமிடம் வேக வைத்து எடுத்தால் சுவையான பிடிக்கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.